ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். சங்கீதம் 68:34. அன்புக்குரிய கர்த்தருடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நாம் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துவது மிகவும் அவசியமானது. முந்தைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தின் அடிமையாய் பாவத்தின் பிடியில் இருந்த நம்மை தேவன் தாமே கிருபையினால் மீட்டார். நமக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பை பற்றி கொண்டு அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளும் கிருபையை, கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும் போது நாம் அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையானது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அதோடு கூட நாம் நாவினால் அவரை துதிப்பதினாலும் அவரை மேன்மைப்படுத்துவதினாலும் அவரை புகழ்ந்து பாடுவதினாலும் அவரை குறித்து நாம் பிறரிடத்தில் எடுத்து சொல்வதினாலும் நாம் அவரை பிரசித்தப்படுத்துகிறோம். தேவனுடைய மகிமையானது என்றென்றைக்கும் வெளிப்படையாக காணக்கூடிய உன்னதமான மகிமையா இருக்கிறது. கர்த்தரை நம் வாழ்க்கையில் தெய்வமாய் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய மகிமையை காண்கிறவர்களாகவும் வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறோம். நாம் வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமான பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அனுதின வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கிற உம்முடைய அற்புதமான வல்லமைகளையும் நீர் செய்கிற அதிசயமான செயல்களையும் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நீர் பாராட்டி வரும் அன்பையும் உம்மிடமிருந்து கிடைக்கிற பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் பிறர் மத்தியில் பிரசித்தப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தி வாழ உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் பரலோக தரிசனத்தோடு அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதம் பலப்படவும் சமாதானமான மகிழ்வான நிறைவான வாழ்க்கை வாழவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், போக்குவரத்து முயற்சிகள், விருப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் பெருகவும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழவும் குடும்பம் கண்மணியான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படவும் பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் பிள்ளைகள் கர்த்தரை அறியும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலையும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் பேறுகால பெண்களுக்கு சுகப்பிரசவமும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிப்போருக்கு தேவ இரக்கம் வேண்டுமாயும் புத்திர பாக்கியம் கிடைக்கவும் வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழுகிறவர்கள் உங்க தளம்புகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் ஊழியர் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் எதிர்ப்பின் மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஊழியம் செய்யவும் ஊழிய எல்லைகள் விரிவாகவும் விசுவாசிகள் ஐக்கியம் வளர்ச்சி அடையவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகனமையுமே உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.